ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று உள்ளம், உடல் அதை பற்றி சிறிது கூற இருக்கிறேன். உடலை அக்கு வேறு ஆணி வேறாக அலசினாலும் நம் உடலில் உள்ளம் எங்கே இருக்கிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன், உள்ளம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது உணர்வும் மட்டுமே. கண்ணுக்கு தென்படுவற்றையெல்லாம் நாம் கண்ணில் உதவியால் காண்பது போல கண்ணுக்கு தென்படாத இறைவனை காணாத உள்ளத்தின் மூலமே உணர முடியும். உள்ளம் என்பது உணர்வுகளின் பிறப்பிடம். இறைவன் என்பது பேருணர்வு. உள்ளம் என்பது நான் என்ற உணர்வுடன் இருக்கும்போது தன்னை மட்டும் உணர்கிறது. அந்த நான் உதரப்படும்போது பேருணர்வில் அது கலர்ந்து விடுகிறது. அகத்தின் அகம் மறையின் அவன் முகம் தெரியும் என்கிறார் வாரியார். அகம் என்பது மனம். அகம் என்றால் அகந்தை என்றும் ஒரு பொருள் உண்டு. நான் என்ற உணர்வினால் தோன்றுவதே அகந்தை. மேம்போக்காக தோன்றும் நான், எனது போன்ற எண்ணங்கள் சுயநலத்தின் வெளிப்பாடுகள் என்றால் எதையும் வேண்டாம் என்று சொல்லும் தியாக மனப்பான்மையும் இன்னொரு வகையான சுயநலம்தான். முதல் வகை சுயநலம் பேராசையுடன் நான், என் குடும்பம் என்ற கூட்டுக்குள் முடங்கிவிடும் அற்ப சுயநலம் என்ற வகையை சேர்ந்தது. மற்றொன்று குடும்பம், உறவு இவற்றை போன்ற குறுகிய வட்டங்களை கடந்து நாடு, உலகம் என விரிவடைந்து இதனால் உலக மக்களுக்கு பயனுண்டு, நாட்டுக்கும் பலன் உண்டு. இதனால் வரலாற்றில் நீடித்த பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் இறை உணர்வை எட்ட இதனாலும் முடியாது என்கின்றது மறை நூல்கள். அடியோடு இவை அனைத்தையும் முதல்வதுதான் இறை உணர்வை எட்டும் ஒரே வழி என்கின்றன நம் வேதங்கள். அற்றது பற்றனில் உற்றது வீடு என்பது ஆன்றோர் பொன்வாக்கு. நமது கர்மங்களை துறத்தலின் பலனையும் துறந்து அதனால் உண்டாகும் அதிகாரத்தையும் துறந்து விடுவதுதான் உண்மையான துறவு நிலை என்கிறது கீதை. எல்லாவற்றையும் துச்சமென ஒருவன் உதறிவிட்டாலும் இவற்றையெல்லாம் உதறி எறிந்தவன் நான் என்று அவன் மனதுக்குள் மூன்றிலும் ஆறாவாரத்தை அவனால் உதறவே முடியாது. அதுதான் துறவிக்கு இருக்கும் மிகப்பெரிய தடை என்கிறார் கிருஷ்ண பரமாத்மார். அதனாலே பலனை பற்றி கவலைப்படாமல் கடமையை செய் என்கிறது கீதை. நிஷ்காமிய கர்மம் என்ற பெயரில் இதனை பெரிய யோகமாகவே விவரித்துள்ளது கீதை. மனிதர்கள் குணங்களையொட்டி அவர்களை 4 வகைகளாக பிரித்துள்ளது மறைநூல்கள். ஒன்று, எனதும் எனதே, உனதும் எனதே. உலகம் முழுவதும் பெரும்பாலும் நிரம்பியிருப்பவர்கள் இத்தகையர்கள். இவர்களது பேராசைகள் இவர்களை பல்வேறு கர்மங்களில் ஈடுபடுத்தும். வினைகள், எதிர்வினைகளை பலவற்றிலும் சிக்கி திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு முக்தி என்பதே இல்லை. மனத்தின் சலனங்கள் அடங்க எண்ணற்ற பிறவிகள் மேற்கொள்ள வேண்டும் இவர்கள். அடுத்தது எனது எனது, உனது உனது. இத்தகையவர்கள் அதிலிருந்து சற்று மேலான நிலையில் உள்ளவர்கள். இவர்களது பிறருடைய எதையும் விரும்ப மாட்டார்கள். அதே சமயம் தன்னுடைய எதையும் இழக்கவும் சம்மதிக்க மாட்டார்கள். ஆயினும் எஞ்சிய பழைய வினைப்பயன்கள் இவர்களில் ஒரு சில பிறவிகளில் சிக்க வைத்துவிடும். இந்த மனம் பெரும்பளவு நான் என்ற உணர்வில் இருந்து விடுபட்டாலும் ஓரளவு அதிலேயே தோய்ந்து கிடக்கும். அடுத்தது எனதும் உனதே, உனதும் உனதே. இதை பெரும் தியாக மனப்பான்மை என்று பலரும் வர்ணிப்பார்கள். நான் என்ற பேராசையை இந்த மனம் விட்டு விட்டாலும் நான் என்ற உணர்வை விடவில்லை. எல்லாம் எனக்கு வேண்டும் என்ற சிந்தனைக்கு எதிரான எதிர்மறை சிந்தனை, எனக்கு எதுவுமே வேண்டாம் என்பது தராசின் மற்றொரு தட்டு. இது கொடுத்து வைத்த மகராசன் என்பார்களே, அத்தகைய நற்பிறவியாய் இவை இருக்கும். அடுத்தது எனதும் எனதல்ல, உனதும் உனதல்ல. இத்தகைய மனப்பான்மை யாருக்கு ஏற்பட்டு விட்டதோ அவனுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. அவன் மனம் ஸ்தித பிரஜை நிலையை எட்டிவிடும். மேற்கொண்டு அவனுக்கு புண்ணியங்களிலும் நாட்டம் இருக்காது, பாவங்களிலும் ஈடுபடு இருக்காது. செயலின்மை இரண்டும் கடந்த நிலையில் அவன் மனம் இருக்கும். விருப்பு வெறுப்பு தன் செயல்களை நடத்தியபடி எஞ்சிய கர்ம வினைகளை கழித்துவிட்டு அவன் முக்தி அடைந்து விடுகிறான். கர்மங்களின் வழியும் இந்நிலையை எட்ட முடியும். ஞான வழியிலும் இந்நிலையை எட்டலாம். இரண்டிலும் இடையூறுகள் ஏராளம். மனம் பாதை தவறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளம் இருக்கும். அப்போது ஏற்படும்
சிறு சறுக்களும் எங்கோ கொண்டு போய் விட்டுவிடும். அதனாலே மூன்றாவதான பக்தி யோகத்தை சிலாகிக்கின்றன மறைநூல்கள். எல்லாம் அவன் செயல் என்று அவனிடமே சரண் புகுந்து விடுவதுதான் பக்தி யோகம். சகலத்தையும் விட்டுவிட்டு என்னையே சரணடை, நான் உன்னை விடுவிக்கிறேன் என்கிறார் கிருஷ்ணர். இங்கு சகலத்தையும் என்பது நான் என்னுடைய எனப்படும் அனைத்தையும் குறிக்கும். நான் என்பது அகலும் போதே நீ என்பதும் அகன்றுவிடும். அதன் பின் உள்ளமற்ற அந்த உள்ளத்தில் உண்மை சுடர்விடும். அதனாலே உள்ளமற்ற உள்ளம் என்றும் கூறப்படுகிறது. இதனை மனம் அற்றுப்போன மனம் என்பார்கள். மனம் என்ற உணர்வு அற்றுப்போன நிலையில்தான் ஞானம் அல்லது இறை தரிசனம் கிட்டும். வேத நூல்கள் ஐம்புலன்களின் நுகர்வுகள் இவற்றுக்கு பெரும் விடையராக இருக்கின்றன என்றும் கூறுகிறார்கள். மேலும் உணர முடியாத மெய்ப்பொருளை உணர்வதை விட்டுவிட்டு இதுபோல் எவராலும் முடியாததை நான் சாதித்தேன் என்ற சித்து விளையாட்டுக்களை செய்வதே ஒரு சாதனை என்று ஞானிகள் ஏற்பதில்லை. இவற்றால் காலமும் சக்தியும் வீணடிக்கப்படுகின்றன என்பது அவர் கருத்து. கீதையிலே கண்ணன் ஓரிடத்தில் கூறுகிறான், அர்ஜுனா, அஷ்டமா சித்திகளில் ஒன்றே ஒன்று உன்னிடம் இருக்குமேயானாலும் கூட உன்னால் ஒரு காலும் என்னை அடையவே முடியாது. வித்தைகள் அமானுஷ்ய சக்தி போன்றவை. இவை ஐம்புலன்களின் தாக்கத்திலிருந்து மனிதனை விடுவிப்பவை அல்ல, மாறாக அவற்றுடன் இன்னும் நம்மை ஆழமாக பிணைப்பவை. அதனாலே இதுபோன்ற சாதனைகளை ஒரு மகானும் செய்வதும் இல்லை, ஏற்பதும் இல்லை. மேலும் உனக்குள்ளே இருக்கும் இறை சாம்ராஜ்யத்தை தேடு என்று ஒரு பழமொழி இருக்குது. அது இயேசுநாதர் கூறியிருக்கான்னு நினைக்கிறேன். உனக்குள்ளே இருக்கும் இறை சாம்ராஜ்யத்தை தேடு, மற்றையெல்லாம் உன்னை தேடி வரும் என்பார் இயேசு. எதை அறிந்தால் வேற எதையுமே அறிய வேண்டாமோ அதை அறிந்து கொண்டாயோ என்கிறார் உத்தாளாக ஆருணி. பூரணத்திலிருந்து பூரணத்தை பிரித்தால் எஞ்சி நிற்பதும் பூரணமே என்கிறார் ஆதி சங்கரர். படிப்பாலோ பணத்தாலோ அறிய முடியாததை இதயபூர்வமான ஈடுபாட்டின் மூலமே அடைய முடியும். இதை அறிந்து கொண்ட பின் அங்கே கேள்வியும் இராது, பதிலும் இராது. உளப்பூர்வமான ஈடுபாடு தோன்றி பின் அதை அடைய வேண்டியதே இல்லை. உன்னால் அப்படி தேடவும் முடியாது, அதுவாக உன்னை நாடி வரும் என்கிறான். மனம் பண்பட்ட விளைநிலையமாய் இருந்த போதிலும் அது தானே நாடி வரும். பழம் பழுத்தால் வௌவாலை போன்று வௌவாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் இங்கே யாரும் இல்லை என்கிறார் ஔவையார். இத்துடன் இன்றைய பத்தி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.